தலைமுள்ளும் சூரை மீனோட தலைமுள்ளும் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ஆனால் இப்போ எல்லாம் முன்ன மாதிரி ரொம்ப சாப்பிட முடியறதில்ல. ஏன்னா சந்தையில எல்லாம் போய் வாங்கியாச்சுன்னா மீன் வாங்கியாச்சுன்னா நல்லா பார்த்து வாங்கலாம், நிறைய இருக்கும். ஆனால் நான் வந்து பொதுவாக வீட்டை பக்கத்தில் மீன் கொண்டு வர அண்ணாட்ட தான் வாங்குவேன். ஆனால் லக்கிலி நாட்டைக்கு ஒன்று கொண்டு வந்துருந்தாங்க. பார்த்த உடனே வாங்கிட்டேன். பொதுவாக வந்து சாயங்காலம் தான் மீன் வாங்குறது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் வந்து குழம்பு வச்சாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மீன் கறிக்க கூட வந்து மரிசினி கிழங்க மயக்கி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வயல்லையும் கொஞ்சம் கிழங்கு இருந்து அதில் போய் ஓடிப்போய் ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிழங்கு வந்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா மயக்கணும். அரைப்பெல்லாம் அரைச்சி சேர்த்து நல்லா வந்து ஸ்மாஷரில் கறந்து ஏதாச்சும் வச்சு மயக்கிட்டு இந்த மயக்கின கிழங்க கூட சூரை மீனுங்க முள்ளும் தலையெல்லாம் அப்படியே கோரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் இந்த மாதிரி வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது தலைமுள்ளும் கிழங்கும் மயக்கி சாப்பிட்றதுக்கு. அண்ட் இந்த மாதிரி தலைமுள்ளும் எல்லாம் இருந்தாச்சுன்னா காய்கறி கூட வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி மீன் குழம்பும் மயக்கின கிழங்கும் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.